ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு எண்ணெய் காஞ்சோன்னே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கணும். பட்டை எல்லாம் அந்த பூவு எல்லாமே போட்டுக்கணும். சோம்பும் போட்டுக்கலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒன்று, அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வச்சுட்டு, அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு, அது ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை, நம்ம கண்ணாடி பதம் வந்தால் போதும். வதக்கிட்டு இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அதை போட்டு நல்லா கிண்டிட்டு அதை பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கணும். வதக்கி முடித்தோன்னே இப்போ நம்ம தக்காளி சேர்த்து அது வதங்கிடுச்சு. தக்காளி சேர்க்கறத நான் மிஸ் பண்ணிட்டேன். தக்காளி இந்தளவுக்கு வதங்கினோன்னு இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் போடலாம். மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நம்ம பிரியாணி பொடியெலாம் சேர்க்க மாட்டோம், நம்ம வீட்டில் அரைக்கிற பொடியை வச்சு தான் செய்வேன். இதுவும் நல்லா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் காளான் கட் பண்ணி வச்ச காளானை போட்டணும். போட்டு இந்தளவுக்கு வதங்கினோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா கிண்டிட்டு போகிறேன். இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அது பாருங்கள், இந்த பச்சை பட்டாணி கலர் இவ்வளோ கலர் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், அவங்கள்ட்ட இருந்தால் போடணும், இல்லை தேவையில்லை. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அரிசியை சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அரிசி போட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வச்சு விசில போட்டாச்சு. ரெண்டு விசில் தான் அடிப்பேன், ஏன்னா அரிசி மாதிரி ஊற வச்சுட்டு அதனால் 2 விசில் போதும். இப்போ விசில் அடங்கிடுச்சு. ஊற்றிட்டு பாருங்கள், பிரியாணி எப்படி வந்திருக்கு. வா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரைத்தா தான் வச்சுருக்கேன்.